Shall we begin? Okay. ஸ்டாக் மார்க்கெட்டா? எனக்கு தெரியாதுப்பா. மணி லாஸ் ஆயிடும். கேபிட்டலே போயிரும். இது ஒரு கேம்லிங். இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே பண்ணுவாங்க. சரிதான். இந்த மாதிரி நெறைய பேர் அவங்கவங்க லாஸ்க்கு நெறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. ஐ அக்செப்ட். நான் சொல்ற சில பேரையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்களேன். இதே ஸ்டாக் மார்க்கெட்டு நெறைய பேர வாழவும் வச்சிருக்குங்க. அதுல ஒண்ணு நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஸ்டார்டட் வித் ₹5,000 ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இப்ப அவரோட போர்ட்ஃபோலியோ ஒர்த் வந்து 20,000 crores 20,000 கோடி. அதுக்கப்புறம் ஜெகன் கேமானி 21 வயசுல பாக்கெட் மணி அமௌண்ட்ட வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 4 இயர்ஸ்ல அவருக்கு கிடைச்சது 900% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவரையும் கொஞ்சம் பாருங்க. விஜய் கேடியா 18 வயசுல அப்பாவை இழந்துட்டு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. வெறும் ₹35,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4,000 crores வரைக்கும் அவரோட போர்ட்ஃபோலியோல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்தவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிறது கிடையாது. எதிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணி எதிலிருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான் பேஸு. ஸோ இப்படி வளர்ந்தவங்கள எல்லாம் வச்சு உதாரணமா வச்சுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணி பார்க்கலாமே. இது எல்லாம் ஒரே நாள்ல வந்துராது. இது எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் எமோஷனல் கண்ட்ரோல் அண்ட் பேஷன்ஸ் அது நம்மக்கிட்ட இல்லாதனால உடனே ஓவர் நைட்ல எல்லாமே நடக்கணும்னு நினைச்சதுனால தான் நம்மளோட கேபிட்டலுக்கு வந்துட்டு ஆபத்தாச்சு. இப்போ அது என்ன விஷயம் எப்படி பண்ணணும் வித் பேஷன்ஸோட பண்ணும்போது நம்மளும் ஒரு நாள் டெஃபினட்டா சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். லெட்ஸ் பிகின். அதுக்கு முன்னாடி நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணா எனக்கு அது மோட்டிவேட்டா இருக்கும். ஓகே, நம்மளோட அஜெண்டாக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் மை அஜெண்டா. ஒய் ஷுட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்? நான் ஏங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். எஃப்டில போட்டு சேஃபா உட்காந்துக்கலாமே, நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. அடல்ட் லைஃப் வந்து 2 திங்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணியிருப்போம். ஒன்று ட்ரீம்ஸ், இன்னொன்று ரெஸ்பான்சிபிலிட்டி. ட்ரீம்ஸில் வீடு வாங்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்ராட் ட்ரிப் போகணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். செகண்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கே தெரியும், அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் பில்ஸ், கிட்ஸ் எஜுகேஷன்ஸு, அப்புறம் எக்ஸெட்ரா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 9 to 5 ஜாப் பார்த்து நம்ம மீட் அவுட் பண்ணுறதுலையே நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்கிற செலவு அதிகமாயிட்டே போகும்போது நம்மளோட ட்ரீம்ஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அண்ட் மெயின் திங், நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. இன்கம் ஸ்டெபிலிட்டி தான், பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான செலவுகள் வந்து இயர் ஆன் இயர் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த டீவியேஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்லலாம் ஸ்மார்ட்டா அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே வழி இன்வெஸ்டிங் இன் ஸ்மார்ட். ஓகே, ஸ்மார்ட்டாக தானே இன்வெஸ்ட் பண்ணணும், நான் என்னோட கேபிட்டலை எஃப்டியில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னா ஆனுவலி 5 to 7% தான் மேக்ஸிமம் இருக்கும். பட் ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது 14 to 20% வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த 14 to 20% தான் இந்த டிஃப்ரென்ஸுக்கும் 5 to 7% இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கும் வர ஏர்னிங்ஸ் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங். இதை மீட் அவுட் பண்ணால் மட்டுமே நம்ம இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வெளியில் வர முடியும். கிளியர்? ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஆஃப் மை அஜெண்டா இஸ் வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ். Shares. Share is a unit that represent parts ownership of a company like Reliance, Infosys, Tata Shares. என்ன டெஃபினிஷனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணும்போது அதோட ஓனர்ஷிப்பில் ஒரு பங்கு இருக்குது. அது எப்படிங்க ஒரு ஷேர் வாங்கிட்டு ஓனர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? கேளுங்களேன். ஒரு ஷேர் தான் நம்ம கம்பெனியில் வாங்குகிறோம்.
நம்ம எப்படி ஓனர் ஆக முடியும்? அது வந்து ஓகே 0.0000001% லைக் தட். இருந்தாலும் நம்ம அந்த கம்பெனியோட கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கும்போது, அதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் 2லயுமே நம்மளோட பங்கு இருக்கு. இத தான் நான் ஓனர்ஷிப்ன்னு சொல்றேன். இத நான் ஒரு கால்குலேஷன் படி சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஷேர் வந்து இன்னையோட பிரைஸ் வந்து ₹1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு 10 ஷேர் வாங்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னா, 10 இன்டூ 1000 ₹10,000 நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். வித்தின் 2, 3 டேஸ் ஆர் வீக்ஸ் இது வந்து ரிலையன்ஸ் ஷேரோட நியூ பிரைஸ் வந்து 1500 க்ரோ ஆகும்போது, நம்மளோட ஷேர் குவான்டிட்டி 10. அப்போ 10 இன்டூ 1500 ஈக்குவல் டூ 15,000. அப்போ நம்ம வந்து 5,000 வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த கம்பெனி ப்ராஃபிட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது, சேம் லைக் ரிஸ்க் ஆகும்போது, நம்மளோட ஷேர் வேல்யூ 1000 இருந்தது 900 குறையும்போது, நம்மளோட டோட்டல் வந்துட்டு 10 இன்டூ 900 9,000 இருக்கு. ஸோ நம்ம ஷேர் வாங்கும்போது அந்த கம்பெனியோட ரிவார்ட்ஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரிஸ்க் ஆகும்போதும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ குட்வில் மட்டும் இல்ல, அதோட ரிஸ்க்லயும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகுறோம். புரியும்னு நம்புறேன். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கும்போது, அதோட குட்வில் அண்ட் ரிஸ்க் எல்லாத்துலயும் நம்ம இன்வால்வ் ஆகுறோம். ஷேர்ஸ் எப்படி வொர்க் ஆகுது, நம்மளோட பிரைஸ் வந்து எப்படி டீவியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம நல்ல கம்பெனிஸ ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட ரிஸ்க் கம்மியா இருக்கிறத பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். தென் லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஸ்மார்ட்டா பண்ணும்போது, ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஷேர் மார்க்கெட்ங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. எல்லா கம்பெனியும் அங்க லிஸ்ட் ஆகியிருக்கும். இங்க தான் ஷேர்ஸ பை பண்ணவும் முடியும், செல் பண்ணவும் முடியும். இந்தியால என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் 2000 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அடுத்ததா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ன்னு 5000 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடியது இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்கு. பட் நீங்க இத நேரா போய் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இது வந்து ஒரு டிஜிட்டல் வே. லைக் மொபைல், புரோக்கிங், லேப்டாப் இப்போ வந்து நெறைய டிஜிட்டல் வே வந்திருக்கு. ஸோ அது மூலமாவே நம்ம வந்து பை அண்ட் செல் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா நான் சொல்ல வேண்டியது இந்த வீடியோல சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? செகண்ட் திங் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஷேர்னா என்ன? அப்படிங்கிற ஒரு 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 ஒன் லைன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தரா இன்னும் நெறைய வீடியோஸ் வரும். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும், அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் மோட்டிவேட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.